பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போட்டு அடிக்கலாம் வாங்க வரைக்கும் ஒரு மணி ஆறு 10 பதினஞ்சு கலக்கம் இப்போ அப்படி விழுந்துருமா நினைக்கிறேன்டா தண்ணிக்குள்ள போன நேரம் பார்த்து அடுப்பு சட்டியை வச்சு ரெடி ஆயிடுச்சு உள்ள வந்துருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் நண்டு பிடிக்க போகிறோம். வாங்க நண்டு பிடிச்சி சமைச்சு சாப்பிட போகிறோம். பார்த்தீங்கன்னா வந்து எல்லா சாமானும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா கூட எல்லாம் ரெடியாக எடுத்து வந்தாச்சு. தெரியுங்களா, இந்த வளத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிடிக்க போகிறோம். நாங்கள் எப்படி பிடிக்கலாம் பார்க்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பள்ளமாக அந்த தேங்கியிருக்கு தண்ணிலாம். இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொட்டில் பார்த்தீங்கன்னா நண்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பிடிக்க போகிறோம். இந்த சைடில் தெரியுது பாருங்க, அதுலலாம் பொந்து இருக்குங்க. இந்த ஒரு பொந்து இருக்குடா, வாங்கலாம். இங்கே பாருங்க, பெரிய நண்டு பொந்து ஒன்று தண்ணி இருக்காருங்க. இதே மாதிரி தண்ணி தேங்கியிருக்க இடத்துல வந்து நண்டு இருக்குங்க. டே மீன் முண்டுதுடா, வானே இச்சாரா டே. இதுக்குள்ள இறங்கி கலக்கு மீன் கிடக்கிற மாதிரி இருக்கு. டே நெச்சமாக தாண்டா தெரியும். போய் இஞ்ச வர இன்னும் முண்டுது வரா அந்த வரா இறங்கி கலக்கு, சும்மா கலக்கி பாரு. இல்லைன்னா போய் வீட்டிலே விளையாட்டுக்கு வருவான். வீட்டிலே விளையாட்டுக்கு வருவான். நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ள வந்து மீன் கிடக்கிற பார்த்துட்டா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போய்ட்டு விளையாட்டுக்கிறான். விளையாட்டுக்கு வந்து இதை போட்டு அரிப்போம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொசு வலை கிடக்கு. அந்த கொசு வலையை போட்டு அரிச்சு பார்ப்போம். இவங்க போய்ட்டு விலையை எடுத்துக்கிட்டான். விலையை எடுத்துக்க வந்த போகிறேன் கண்டினியூ பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு போய்ட்டு விலையை எடுத்துக்க வந்துட்டான். கொசு வலை கிடச்சி எடுத்துக்க வந்துட்டான். பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே போட்டு அரிக்கிட்டோம். வாங்க வந்து மீன் கிடக்குதா இல்லையா மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. என்ன பிடிக்கிறியா? ஏதாச்சும் ஒரு 2 தலை கடத்தி எடுத்துக்க. இங்கே ஒரு 3 அங்கே போயிடுவான். ஒன்று நீ அப்படியே அங்கே முன்னாடி போய் நின்றுக்க. கரெக்டாக எடுத்துருவேன். முள்ளு கிடக்காவனே இங்கிட்ட இல்லை, அங்கே தான் கிடக்கு. இங்கிட்டு வாங்க, ஏன் சைடு வாங்க. அப்படியே ஆச்சுக்கோங்க. சைடு வரட்டுமா? வாங்க. நல்லா இருக்கு. இப்படி கையில் விடாமல் இருக்கு. மீன் முண்டுச்சானா ஒரு மணி நேரத்தில் உள்ளே போயிடுச்சுங்க. உள்ளே போயிடுச்சு. மாட்டில் என்னால இருக்க மீன் நடக்கியா பாரு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கேன். எடுத்தோன்னா மாட்டாது. மீன் ஏன் காணப்படா சும்மா ஓட. நல்ல பக்கத்தில் வாங்க. இதுக்குவா உள்ள கிடக்கடா பனையரி பார்த்தீங்கன்னா பனையரிக்கு இந்த மாட்டிக்கிட்டு இங்கே பாருங்க. பீக்கம் குத்துமாடா அஞ்சு பாருங்க. முள்ளு குத்துமுன்னா இது வாழை எடுத்துக்கா. டக்குன்னு வாழை எடுத்துக்காங்க. இல்லை ஒன்று அச்சு வழுக்குதுடா. ரெண்டுல பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்க பனையரிக்கு என்ன மாட்டிக்கிச்சு. ஐயோ நல்ல கீழே ஓட்டுருக்கண்ணா. கீழே போகிறதோட மூஞ்சி 2 முள்ளு குத்திருக்கான். இது பார்த்தீங்கன்னா நண்டு கொஞ்சம் ஒன்று இருக்குது. ஏன்டா ஒரு மீன் இப்போ நேரம் ஆச்சு, ஒரு மீன் தான் மாட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து அரைச்சி பார்க்க போகிறோம். இன்னும் ரவுண்டு நல்லா பெரிய எண்ணெய் இருக்குது. இதுக்கு மேலே பெருக்காதுனே அது. இல்லை தாண்டி அங்கே கிடக்கு. பெருசு கிடக்கு. நம்மளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பள்ளத்தில் இல்லைன்னா இதே மாதிரி நிறையா பழம் கிடக்குது. அங்கே போய்ட்டு திரும்ப அரைக்க போகிறோம். அப்படியே வாங்கிட்டு இதே மாதிரி பெருசாக வச்சுருவேன். பெருசாக வச்சுட்டு பக்கத்தில் வரையில் சூதிக்கங்க. நல்லா தரையோடு ஒட்டிடுங்க. அப்படிங்க அப்படியே சுற்றிட்டு வந்துரு. யானை நிற்கிறாங்க, சுற்றிக்கு வந்துடுறேன். தரையோடு ஒட்டிடுங்க. முள்ளு கிடக்குடா. அந்த முள்ளு கிடந்துச்சு. ஆத்தாடி என்ன முள்ளுடா? அது ஏறாது. நீ முத்து இப்படியே சுற்றிக்கா. சரியான முள்ளு கிடக்குங்க. அப்படியே வாமனே. அப்படியே வாங்க. நான் அப்படியே நிற்கிறேன். அப்படியே வா. என் மட்டும் முள்ளு பார்த்துக்க. காலில் முள்ளு ஊற்றிக்கிறேன். நல்லா வாம்பத்து ஒட்டுக்க. நல்லா வாம்பா. நல்லா ஓட்டுக்கு வர சொன்னி. நல்லா பாம்பு அதான் என்னவா ஒட்டில் இருக்கா. தூக்குவா. தூக்குங்க. மாட்டிருக்கா? காணவில்லை. அப்படி இல்லை, இங்கே வந்துட்டு அங்கே போங்க.
ஆமாண்ணே இப்படி இந்த ஓட்டுக்குமே ஏற்றுமாண்ணே அங்கேயா வலைக்கு கீழே பற்றி வரும் நல்லா ஓட்டுக்கோங்க ஓட்டு வந்துட்டேன் மாட்டிக்கிச்சேன் வாங்க 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 மாட்டிக்கிச்சு உள்ள படம் அடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறேன் எங்கடா அந்த கடை வாடா இரு நான் இன்னும் வரேன் ஆனால் ஒன்று மாட்டுது மொத்தம் மாட்ட மாட்டேங்குது ஒழுங்கா நீங்கள் தரையில் வச்சுருக்க கீழே பத்துக்கு போயிடும் அடியில் பத்துக்கு போயிருமா இந்த காலில் அந்த அடிச்சு போயிடுச்சு பார்த்து கீழே போட்டுறாம முள்ளு குத்தம் மத்தாடி சாமி இங்கே பாருங்க மக்களே பனையாரிக்கண்டை வாளிக்கில் போடு இதை பார்த்தீங்கன்னா 2 மீன் பிடிச்சிருக்கான் அப்படியே வாளி 10 மாடா ஏன் தள்ளி வச்சுக்க தண்ணிக்குள்ள வந்துடுற மறுபடியும் மூடிலாம் அங்கே தூக்கி வீசிட்டு வந்தேன் மூடிக்கிட்டீங்களாம் அப்படியே அந்த மொழிக்கு போங்க இது இன்னொன்று முடிச்சுல இன்னும் நிறையா முடிச்சு அந்த மொழிக்கு வாங்க நான் முன்னாடி போகிறேன் இங்கே இருந்தாங்க நல்லா தரையில் போட்டு மண்ணோட சேர்த்து இழுத்துட்டாங்க அந்த கடைசி பேர் ஏறிக்கிறியா இங்கே இருந்துக்க அந்த ஏரியா அங்கே ஏறிக்க இருங்க பாரு வந்துட்டேன் ஏன் நிறையா மாட்டிச்சு ஆமாடா அந்த கிடக்கடா என்னடா இவ்வளவு கிடக்கு யாருமா குறைக்கு வருமா ஆறு 10 15 கலக்கம் எல்லாம் போட்டு சரியிருச்சு கலக்காம சென்ட்ரு இழுக்கல இங்கே ஒழுங்கா 10 மீன் மாட்டிடுச்சு ஒரே இடையில ஏன் நத்தையெல்லாம் கலக்க போல நீங்கள் பாருங்க ஏகப்பட்ட மீன் மாட்டிடுச்சு கொஞ்சம் பாருங்க வாலியே கொல்லலை ஏன்னா அது சின்ன வாலி அப்புறம் அது கையெல்லாம் கிழிக்குதுடா சரியான முள்ளுடா அது இதான் பனை இருக்கண்ட பனைமரத்தில் ஏறும் ஆமாம் அப்புறம் பனை மரத்தில் இதுதான்டா பனை இருக்கண்ட அப்புறம் வேறு என்ன ஏறான் பேர் பனை இருக்கண்டேன்னு இதான் பனை இருக்கண்டை பனை மரத்தை எடுத்து ஏறிக்கிருக்கான் ஹைட் வரைக்கும் முள்ளு முள்ளா வச்சு எல்லாத்துலேயுமே முள்ளா இருக்கும் ரொம்ப மொச்சிக்கலாம் போகாது ஓரளவுக்கு மேலே ஏறி இறங்கும் ஊச்சிக்கு போயிருமா தண்ணி எவ்வளோக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு போகும் வீடியோ முடிச்சுப்போமா நல்ல வேலை கலைக்கூடாது முன்னாடி கலக்கு நம்ம அங்கிட்ட ஓடி இருக்கோம் நீங்கள் சரி அதே மாதிரி திரும்ப அதே மாதிரி அறிங்க நிறையா மாட்டிடுச்சு யாரும் வெக்க மீன் மாட்டிடுச்சு அதே மாதிரி மாதிரியே அடிச்சிருக்கேன் இது விடாமல் வரட்டும் நல்லா மேலே ஏற்று தூக்கமா தூக்குவேன் மாட்டிச்சுடா சடசடனை அடிக்கல மாட்டிச்சுனே அப்படியே எடுத்துக்காம இங்கிட்டு எடுத்துக்காங்க நான் எடுத்துக்கோ வாலி ஏற்றுவாங்க இரு வாரி காத்துட்டு பாருங்க நண்டு கிடக்கணும் எனக்கு இல்லை அச்சாறு பெருசுறாது இது நான் பிடிக்கிறீங்க அந்த வந்து என்னடா இந்த முட்டு முட்டுது அடிச்சு அடிச்சு கொண்டு விடுதாண்டா ஒரு அவ்வளோ நான் எடுத்தாச்சு எல்லாத்தையும் சரி அப்படி விழுந்துருமா நினைக்கிறேன்டா தண்ணிக்குள்ள அந்த விழுந்துச்சுடா அந்த வாளி வத்தலடா முள்ளு சிலேபி முள்ளு மாதிரி இருக்கும் காலை செஞ்சு பார்த்தீங்கன்னா அங்கே மீன் நிறையா பிடிச்சான் கொட்டுவேன் நல்லா பண்ணியிருக்கல இந்த மாதிரியான ஏன் மரத்தில் நடந்து பாருங்க உரிப்போமா இல்லை வந்து மீன் இப்படி தான் உரிக்கணும் பார்த்தீங்கன்னா வாளியில் உரிச்சு போட்டுக்க பாருங்க இந்த மாதிரி தான் வந்து தோல் எல்லாம் ஃபுல்லாத்தையும் உரிச்சிடணும் நான் உரிச்சு காமிக்கிறேன் ஒரு மீன் ஒரு சைடு பார்த்து உரிச்சிட்டேன் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உரிக்கணும் இதுங்க சரி நல்லா கட்டு சாதம் இருக்கும் தோல் நீங்கள் எந்த உரிச்சிட்டிங்கன்னா சரியான டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சரியான கட்டு சாருங்க மீன் இந்த இருங்க பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும் அவ்வளோதாங்க நான் ஒரு சாசி அந்த ரெடியாக வந்ததெல்லாம் இங்கே எடுத்துட வேண்டியதான் அவ்வளோதான் இன்னும் வந்து ரெடி நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சுற்றி அதெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இதை வந்து அலசிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் வெங்காயமாக தக்காளியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க
ஆமாம் இருக்காருங்க ஈரா வெங்காயங்கள்லாம் எடுத்துக்கிட்டேன் அங்கிட்ட வச்சு திருப்படா ஏன்டா சும்மா அதான் ஒன்றும் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க நாங்கள் போய் அலசிக்கு வந்துடுறேன் வாங்கண்ணே இதை வெட்டி வைக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம இது தட்டுலாம் எடுத்துக்கல அதனால் மட்டை அடிக்கிற போகிறோம் இங்கே தண்ணி கிடக்குங்க பார்த்தீங்கன்னா அலசிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி வந்து நல்லா தெளிவாக தண்ணியாக கிடக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிச்ச மீன் வந்து அலச போகிறோம் அதெல்லாம் பிடிக்கும்போது நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு நான் உரிச்சோன்னா பார்த்தீங்களா எல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு யாரு உரிச்சு எடுத்தால் அப்படி தான் இருக்கும் வாரம் நல்லா அலசி எடுத்தாச்சுங்க அது ஒரு மட்டை அடிக்க வந்துடுமா இதுக்குலாம் இருக்கட்டும் வந்து இங்கே ஊற்றிடுவோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு மட்டை இருக்குது வெங்காயம் கல்லாட்டி வைக்கிறதுக்கு சரி என்ன இது இது ஒருத்த காமிக்கணும் இந்த பக்கம் ஒருத்தங்க ஓகேப்பா இதுக்கெல்லாம் மீன் கிடக்கு நல்ல சில மீன் ஓகே ஏன்னா வந்து நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிருக்கோம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு போடணும் அடுப்பு தான் வந்து இடம் சூஸ் பண்ணிக்கிருக்கோம் கல் வேறு இல்லை நல்லா எங்கே தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது நல்லா குழி தோண்டிக்கிறோமா குழியை தோண்டி நல்லா பார்த்தீங்கன்னா அடுப்பை உருவாக்கிற வேண்டியது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் வெங்காயம் கல்லாம் வெட்டி ரெடி ஆகிரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சமைச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுப்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகியிருக்கு குத்தி பாதரா நிட்டுறோம்னு மண் சட்டி இந்த மண் சட்டியை கழுவலையாடா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்க போகிறோம் மண் சட்டியில் சமைக்க போகிறோம் கிராமத்து முறைப்படி இன்னும் உள்ள மண்ணாக இருக்குது கழித்து வந்துடணும் வச்சு பாரு இதா ஈரா அகலமாக தோண்டிச்சுன்னா சட்டி வைக்க முடியாது சட்டி மண்ணை கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம் அனாமத்தா போகுதுடா சட்டி மண்ணை கொஞ்சம் சைடில் வச்சுக்கலாம் தோன்றா வச்சுக்கலாமா அந்த தூக்கிடாது சரி சரிங்களா வந்தா சரி எனக்கு சிரிப்பாக இருக்கு ஓடுறதுமா கணக்கு உள்ள காற்று போகாமல் இருப்பாரு என் முன்னாடி என் போகுது சரி அடுப்பெலாம் ஒரு வாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் காமி காமி அடுப்பா காமி பார்த்தீங்களா இதுதான் அடுப்பு எப்படியாச்சு பார்த்தா அடுப்பை ரெடி பண்ணியாச்சு அடுத்து குச்சி வச்சு உடைக்க போகிறான் நார் சும்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பற்ற ஊற்றுது இல்லை இல்லை ஃபஸ்ட்டு உள்ள வேற வெடிச்சு உடச்சி வச்சுட்டு பற்ற வச்சுக்கோ மழை வர மாதிரி இங்கே பாருங்க இங்கிட்டலாம் கருத்துக்கு நிற்கிது அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டு ஓடிடணும் தண்ணி வாங்க ஆமாம் தைக்கா எரிஞ்சிச்சா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து பற்ற வச்சாச்சுங்க இங்கே பாருங்க போதும் 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 உட்காரதா என்னடா சட்டி காஞ்ச ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து முன்னே சமைச்சது இல்லை ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சபடி நாங்கள் சமைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றுப்பா கடையில் வாங்கின எண்ணெய் அப்படி அப்படி தான் சமைக்கணும் இது சட்டி காயலடா காஞ்சிச்சா போதும் போதும் போதும்னு நினைக்கிறேன் ஊற்றி போடாமல் ஒரு கவருக்குள்ள சுற்றி விட்டு வைக்கணும் இருடா எல்லாமே அவசரம் எல்லாமே காயணும்டா என்ன காயணும் காஞ்சக்கப்புறம் தான் அதை போடணும் அது தெரியும் எனக்கு அங்கே ஒரு புகையை போய் புகையுது ஆனால் நல்லா அது கேப் இல்லையில இதெல்லாம் எடுத்துடுறோம் அந்த கட்டியை ஒரு கட்டியை ரொம்ப வச்சு எடுத்துடும் கரண்ட் இருந்தால் கூட இல்லை அடுத்து என்னடா என்னடா சொல்லிட்டு போடுங்கண்ணா சீரகத்தை போட்டான் நல்லா பொரிஞ்சிக்கிறதுக்கு அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு என்னென்ன போடணுமோ டக்குன்னு போடுங்க தக்காளி வெங்காயமா சரி ஓகே அது என்னடா வதங்கிருச்சாடா
பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயம் பார்த்தீங்கன்னா போட்டுட்டான். என்ன பார்த்தா எடுத்துக்கிட்டு தான் போகிறான். எண்ணெயா எண்ணெய் போதும்டா. அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தண்ணி எண்ணெய் சேர்த்துரும்டா. கூட்டாந்து வரனா அப்படி தான் இருக்கான். என்ன பண்ணால் இருக்கான். அடுப்பு வந்து நல்லா இருக்கணும்டா. விறகு வேணும்டா. அந்த ஒன்று ஊற்றி விடணுமா? இது ஊற்றி ஊறி ஊற்றிட்டுண்டா. புகையே நல்லா வருது. அது ஈரமாக இருக்குண்ணே. அதனால் புகையில புளி தண்ணி கரைச்சிங்களா இல்லையா? அந்த மீன் எடுத்து அதில் வச்சுட்டு கரைக்கலாம்னு. இந்த மீன் எடுத்து இதில் வை பேப்பரில். இதை எடுத்துக்கலாம். மிளகா அது ஏன்னா அந்த புளி வந்து ஊற போட போகிறோம். மீன் குழம்புக்கு வந்து புளி தேவைப்படும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் ஊற போட்டுக்குவோம். இவ்வளோ போதுமா? போடுங்க சார். இன்னும் கொஞ்சம் போடுங்க. இவ்வளவு இவ்வளவு போடக்கூடாதுண்ணா. என்ன கொஞ்சம் எடுத்துக்க. இதை போட்டு விட்டுரு. எவ்வளோ போடு. இவ்வளோ போதுமா? கரைச்சிடவா? கரை. அது கடைசி தானே போடணும். அதான் அது என்ன இருக்குது? இதுவும் மிளகு பூண்டு இருக்குது அதில். போதும் விடு. ம் கொஞ்சம் ஊறட்டான். ஊற்றணுமா அதில்? நல்லா கரைங்க. கரைச்சிட்டேன். அடுப்பு போகிறா இருமாண்ணா. எவ்வளோ போட்டேன்? இந்த புளி நேப்பட்ட போட்டுக்கணும். 5-6 இல்லை நல்லா சுருக்கி. ஐயோ நாளாச்சு கொஞ்சம் போட்டு. இவ்வளவு போடக்கூடாதா? நல்லா சுருக்கி எல்லாம் இங்கிட்டு எடுவானே. இந்த வாரம் ரொம்ப இதாகிடுச்சுடா. பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சிட்டான். அது வேலையில் ஊற்றப்போ ஊற்றவாடா. ஊற்றலாம். இந்த வாரம் நல்லா திக்காக இருக்குடா. ஊத்தியா நெருப்பு பிடிக்க போகுது. தண்ணியில் எப்பறம் நெருப்பு ஊற்றான். இது புளி குழம்பா? இந்த மயிரை இதை தானே போடணும்டா. எது? இது மிளகா வச்சு மிளகா பொடி மஞ்சள் பொடி போடணும். அதை முடிங்க எடுத்துக்கு வந்து போட்டு கடைங்கிறா போடுவாங்க. ஏன்டா படுத்துறீங்க? நீங்கள் ஏடா ஊற்ற சொன்னீங்க? எப்படிங்க பண்ணிக்கலாம்? இவன் சொன்னது நான் இப்படி வந்தேன். சரி அது கிண்டுறோம்ல அடுப்பதில் விடு. போட்டு கரெக்டாக வந்தாங்க. சரி பார்த்தீங்கன்னா வந்து குண்டா கரெக்டாக பண்ணிட்டாங்க. 5 பேர் அள்ளி கொட்டுறா. நெருப்பத்தில் விடு முத்து. அப்படியே போடும் முத்து நெருப்பத்தில் விடு. ஒரு சரியாக இருக்குது. ஏண்டா மஞ்சள் பொடி போடுங்க. மஞ்சத்தூள் போடுங்க. நான் தான் சொல்லி எல்லாத்தையும் கொட்டுங்க. எல்லாத்தையும் அளவு தெரியாமல் போட்டு என்ன பண்ண போகிறாங்க. உரைக்காது. உரைக்காது. ஊற்றுங்க. ஆமாம் நீ புளிதான் போட்டுக்கணும். நிறையா தானே போட்டுக்கணும். நல்லா புளிச்சு மஞ்சள் போட்டு நல்லா கிண்டியாச்சு. அடுத்து வந்து மிளகா பொடி போடணுமா? மிளகா பொடி போட்டியா? போட்டு லைட்டாக தான் போட்டுக்க. உரப்பு பத்தாது. இது நல்லா கொதிச்சு வந்தாலும் மீன் போடணும். வாசனை வரல ஒன்றும். இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாசனை வாசனை மக்களே பார்த்தீங்கன்னா வந்து இதான் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் கட்டியிருக்கேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நாங்கள் முத்தினா முன்னாடி சமைச்சது இல்லை. ஃபஸ்ட் டைம் சமைச்சு ட்ரை பண்ண போகிறோம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. அவனே உப்பு போட்டாச்சு. கையை ஊற்றி நக்கி நக்கி பாருங்க எப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் போடும் உப்பு. என்ன கிண்டலை அதையும் பார்த்துக்க. கிண்டிட்டு ஏன்னா கூட போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 10 நாளாக போட்டுக்கலாம். இதுக்கு வந்துக்கிறேன்டா. எனக்கு தெரிஞ்சு வெங்காயம் தாண்டாது. பரவாயில்ல விடு. கிரேவிக்கு இல்லை இதை தண்டா காமிச்சு மீனை தண்டா காமிச்சு நீ ஒன்று இங்கெல்லாம் காட்டி வச்சுருந்தேன். ஏன்ட்டே இங்கே இப்படி அனாவதான் உட்காந்து. குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்க. அட காமிக்கும் போது தாண்டா புகையெல்லாம் வரும். புகையை வைக்காதீங்களா? மீனை போடுங்க. தண்ணி வச்சு போச்சுன்னா போய் சாயிடும். உப்பு போட்டாச்சுண்ணே. அடுத்து மீனை பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து போடு. ஒன்று எடுத்து போடு. காமிச்சு போடுங்க. போட்டு போட்டு அப்படி போட்டு ஏன்னா மீனை போட்டாங்க கடைசியில் ஒரு வழியா. கிண்டு கரண்டிங்க. உப்பு கேட்டாக்கடா ஏண்டா என்ன ஒன்று சோறு தான் நமக்கு ரெடி பண்ணல. இன்னும் கொஞ்சம் எல்லாம் போடுங்க. பார்க்கும்போதே சூப்பராக இருக்குடா. உண்மையிலே நல்லா இருக்குது. திங்கும் போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் குழம்பு நல்லா வந்திருக்கு. புளிப்பு அதான் இல்லைடா. அது அப்படிதான்டா வைக்கணும். மீன் வேறு போட்டுருங்க. 10 உப்பு. உப்புலாம் காந்து வேணும். உப்பு போட்டுங்க. அதுக்கு ரொம்ப கொட்டிடாத. ஆமாம் கொஞ்சமாக கொடுங்க. பார்த்துக்குவோம். 10 உடம்பு போட்டு கலைக்குவோம். நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
எடுத்துக்கலாம். நல்லா இருக்கா? ம் ம் நல்லா கொஞ்சம் ஊற்று. மாதிரி இருக்கு. ம் கொஞ்சம் வந்து ஐயோ சுடுதுடா. நான் அக்கி பார்க்க போகிறேன். வேறு லெவலாக இருக்குது. நம்புற மாதிரி சொல்லுங்கடா. சத்தியமாடா. நீ வேணா தின்னு பாரு. நான் வச்சு எனக்கு விடங்காது. அந்த புளி கரைச்சி ஊற்றினா வேறு லெவலு. நான் கூட போடுது நீ நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா. புளி ஓடுறா. ம் இல்லை அப்படி தான் இருக்கணும். மீன் குழம்புக்கு வந்து அதான் டேஸ்ட்டு. சுருக்கு நேரம் பாருங்க. ம் நல்லா கூச்சி இருக்குங்க பாருங்க. கிண்டிடுவேன் நல்லா வேட்டும். கிண்டுனா கரைஞ்சிடாதா? எப்போ நான் வீடியோ எடுக்கணும்? அதை போட வேண்டாமா? அது கடைசியாக போடணும். அதாண்ட மெயின் ஐட்டமே. இப்பயே போட வேண்டியதானே? அப்பதான் காரம். அதை போட்டால் நல்லா இருக்குமே. அது ரசத்துக்கு போகிறது. அது ரசத்துக்கு போடுறது தானே? இது ரசத்துக்கு போடுறதா குழம்புக்கு போடுறதாடா? நான் குழம்பு போடுறேன். தனியாக பூண்டு ஊற்றி வச்சு போடாது. இப்போ மிளகு சேர்த்து வச்சுட்டேன். பூண்டை புல்லு எங்க? அதை சரி இப்போ அப்போனா இதை வேணாம். பூண்டை மட்டும் பூண்டை மட்டும் போடுவோமா? பூண்டு வெறும் பூண்டு மட்டும் போடுங்க. பூண்டு போடலாம். நண்டு இது ஒரு நல்லா இருக்குண்டா. அது சரி போடு. அப்படின்னா சரி போடுங்க. கொஞ்சமாக போடு. ரொம்ப கொஞ்சம் தான் போடுங்க. காடை பார்ப்போம். லைட்டாக போடுங்க. தூள் நாமள போடு. ஓகே பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு ரெண்டு நச்சு உள்ளுக்க போட்டாச்சு விடு. இதில் உள்ள என்ன ஒன்றுன்னா சோறு மட்டும்தான் மிஸ் ஆகுது. சோறு சமைச்சிட்டோம்னா அது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் இதை போட மாட்டேன் கொஞ்சம். போதும் விடு. இது இருக்கு அவ்வளோதான்டா. போதும் விடு. போதும் வெந்துருச்சுடா மீன். மீன் வந்துருச்சா? மக்கால்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் வந்துருச்சு. இறக்குறதுக்கு துணி. ம் இப்போ தாண்டா வாடை வருதுடா. செம்மையாக இருக்குது. இது கேட்டோம். என்ன ஒரு 10 நிமிஷம் போதுமா? 5 நிமிஷம் போதுமா? ஒரு 5 நிமிஷம் கழிச்சோன்னா இறக்கி சாப்பிட வேண்டியது. செம்மையாக இருக்க போகுது மீன் குழம்பு. எப்படி இருக்கு? ஏன்னா வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் நம்ம வந்து மீன் வந்து வேக வச்சாச்சு. எப்படி இருக்குது? இந்த மட்டை வெட்டி 2 கூட பிடிச்சி இறக்கிறோமா? மட்டை வெட்டியில் கவுத்து மட்டும் விட்டுறாத. ஊட்டு விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சாச்சு. எப்படி வச்சிருக்கோம்? இப்படி அங்கிட்டு போடுறாங்கப்பா. அது வேணாம்டா. கவுத்து விட்டுறாங்க. அப்புறம் அப்படியே டைட்டாக இங்கிட்டு வேணாம் தெரியும். அப்படி மெதுவாவா? அவ்வளோதான். அப்படியே அப்படியே மூடி விட்டுருங்க. நெருப்பு மூடி விட்டுருங்க. மண்ணை எடுத்து உள்ளே போடு. எங்கே வாளி? மாடு இந்தா இருக்குது. இதில் வைக்கணும். இதை வச்சு பாதி எடுத்துருவேன். கொஞ்சம் அதிகம். ரொம்ப கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதேன். வாங்க சார் வாங்க கிடக்க இல்லை வேலை உட்காந்துக்குவாங்க. வாழை யாரா நல்லா வந்துருக்கான். உட்கார் வா நல்லா இருக்குமா? மோந்து வைக்கிறேன். நிக்கி அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே வேண்டாம் அப்படிங்க. இங்கே பார்த்தீங்களா பாசனி வேறு லெவலில் இருக்குது. யாரு ஓகே டேஸ்ட்டு பாருங்கப்பா. டக்குன்னு எப்படி இருக்குது? முள்ள அதான். ஆனால் இது உரிச்சி போட்டோம்ல சுடுதுடா பயங்கரமாக. வேறு லெவலுங்க. எப்படா எடுக்கிறீங்க? சுடுதுடா. இங்கே கூட பாரு. நான் எடுத்து ஆற வச்சுருக்கேன். வேறு லெவல் டேஸ்ட்டு பின்னுது. வாங்க. பயங்கரமாக இருக்குடா. சோறு மட்டும்தாங்க மிஸ்ஸிங். சோறு மட்டும் இருந்துச்சுன்னா சோத்தா போட்டு குழப்பி அடிச்சிருக்கலாம். அடுத்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ட்ரை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களா சொல்லுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கடா. அவன் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் சாப்பிடல. யார் வேறு லெவலில் வந்துருக்கு.
வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. உண்மையில பயங்கரமாக இருக்குது. நீ ஒன்று எடுத்து காட்டி வேணே முழுசா. நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்குடா. அப்படி வேணுங்களா திரும்புறான்ட்டு இங்கே வேண்டா தின்னுட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா தான் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கா? அந்த கேவியோட வச்சு தின்னுங்கடா, செம்மையாக இருக்குது. நீ சொல்லுவானே எப்படி இருக்குது? நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவள் தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு சாட்டி கிளம்பி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய். ஹாய் சொல்லுங்கள் எல்லோரும். ஓகே பாய் பாய். ஓகே திருப்பி வீடியோ இருக்குமாமா? கொஞ்சம் இருக்கு. மீனோட கிரேவி ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. யாருங்க தக்காளி வெங்காயத்தோட நினைக்கிறேன். அது அடியில் இருக்கா இல்லையா? அவனா நான் காலியாக வச்சேன். என்னடா இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாம். சட்டி தான் இருக்குது. அந்த சட்டியை கிளம்பி வலிச்சு நாக்கிட்டேன் சட்டியெல்லாம். பட் சட்டிலாம் பார்த்தீங்கன்னா வலிச்சு நாக்கியாச்சுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஜார் இந்த கிரேவி கூட விடலை. வலிச்சு நாக்கியாச்சு அப்படியே. ஓகே பாய்.